இல்லை, இந்த டைட்டில் பிரச்சனை வந்து தமிழில் மட்டும்தான் இருக்குன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது தெலுங்குலையும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. தமிழ் சினிமாவில் ஒரு தலைப்பை பதிவு பண்ணுறதுல அவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்குது. இந்த தலைப்பை வச்சு ஒரு பெரிய வியாபாரம் இங்கே நடந்துச்சு. விஜய் ஆண்டனியுடைய பராசக்தியினுடைய ஸ்பெல்லிங் வேறு. ஏன்னா ஒரு சினிமா வந்து எவ்வளோ விஷயங்களை சொல்கிறது. இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லையான்னு ரோட்டில் போகிறவங்க கேட்குற அளவுக்கு தான் இருக்குது நிலைமை. இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை அந்த காலத்தில் ஏற்படுத்தினாங்க. பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய எழுச்சி எப்படி இருந்துச்சு? இது ரொம்ப சரியான காலகட்டத்தில் இந்த படத்தை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கதைக்கு பஞ்சமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் அடிப்படுது. டைட்டிலுக்கும் பஞ்சமா இருக்கு. அதுதாங்க இங்கே பெரிய மானக்கேடு. ஒரு 2.5 மணி நேர கதையை வந்து ஒருத்தர் உட்கார்ந்து உருவாக்குறாரு. அவரால் தலைப்புங்கிறது ஒரு வார்த்தை தானே, அதை உருவாக்க முடியாதா? பழைய படங்களுடைய பெருமையும் அந்தஸ்தையும் அப்படியே நீங்கள் விட்டுறணும். இது காலப்போக்கில் மெல்ல 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 பழைய படங்கள் அழிஞ்சிடும். ஆக்சுவலாக இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்காமல், சுதா கொங்கரா இயக்காமல், யாருக்குமே தெரியாத ஒருத்தர் வந்து இந்த தலைப்பை கேட்டாங்கன்னா எப்படி ஏவிஎம் நிறுவனம் கொடுக்கும்? அதில் சூர்யா வந்திருந்தா இந்த படத்தினுடைய தரமே வேற. ஆனால் இது காஸ்ட்லியான மிஸ் தானே சூர்யாவுக்கு. கட்டாயமா நான் அப்படிதான் பார்க்குறேன். ஐயோ சாரி, ரவி மோகன் அவர்கள் உண்மையிலே வில்லன் ரோல் தானா, இல்லாட்டி மல்டி ஸ்டார் மூவியா? ஒரு வகையில் இது மல்டி ஸ்டார் மூவி தான். இதில் கொடுமை என்னென்னா, அவங்க அப்பா வந்து முடியவே முடியாதுன்னாரு, நீ வந்து வில்லனாக நடிக்கவே கூடாது. இது தனி ஒரு மாதிரி கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி இருப்பதற்கு நிறைய Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி சிவகார்த்திகேயனோட 25வது படம், விஜய் ஆண்டனியோட 25வது படம் சக்தி திருமகன்ட்டு. ஆனால் அதே டைட்டில் வந்து வேற மாதிரி தெலுங்குல போட்டிருக்காங்க பராசக்தின்ட்டு. என்னதான் நடந்துட்டு இருக்குது? எதுக்கு இந்த டைட்டில் இவ்வளோ ஆர்கியூமெண்ட்? இல்லை, இந்த டைட்டில் பிரச்சனை வந்து தமிழில் மட்டும்தான் இருக்குன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது தெலுங்குலையும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், ராக்கெட்டே ரொம்ப சர்வசாதாரணமாக விட்டுறாங்க. அதுக்கே அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு தலைப்பை பதிவு பண்ணுறதுல அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிறதா நீண்ட காலமாக சொல்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு 3 சங்கங்கள் இங்கே முக்கியமான சங்கங்களாக இருக்காங்க. 4 சங்கங்கள் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு அமைப்பில் நீங்கள் வந்து டைட்டில் பதிவு பண்ணால் மற்ற 3 சங்கங்களும் அதை உள்ளுக்குள்ளே பேசி அந்த டைட்டில் கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து ஒரு சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த டைட்டில் இருக்குது இல்லைங்கிறத அது சொல்லிவிடும். நீங்கள் ஆன்லைன்லேயே பணத்தை கட்டிட்டு இத்தனை மாதங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ரினியூவல் டேட்டு அப்படின்னு ஒரு டைம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ தயாரிப்பாளர் சங்கமோ அல்லது வந்து கில்டோ அல்லது ஃபிலிம் சேம்பரோ அல்லது நடப்பு தயாரிப்பாளர் சங்கமோ நீங்கள் எங்கே வேணாலும் உறுப்பினராக இருங்க. ஆனால் பதிவு பண்ணுற அந்த சர்வர் வந்து 4 பேருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. சங்க உறுப்பினரில் அவங்க நினச்ச டைட்டில் ரொம்ப ஈஸியாக பதிவு பண்ண முடியும். ஒருவேளை ஏற்கனவே யாரோ வச்சுருந்தாங்கன்னா இந்த டைட்டில் உங்களுக்கு இல்லை சார்னு சிஸ்டம் சொல்ல போகுது, அவ்வளோதானே. ஸோ இந்த அமைப்பை, இந்த முறையை ஏன் அவங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. இன்னொன்று வந்து இந்த தலைப்பை வச்சு ஒரு பெரிய வியாபாரம் இங்கே நடந்துட்டு இருக்கு. நீண்ட காலமாக ஒரு தலைப்பை பதிவு பண்ணி வச்சுட்டு அதை வந்து விற்கிற விஷயமெல்லாம் இங்கே நடக்குது. இன்னொன்று வந்து ஒரு தலைப்பை பதிவு பண்ணியிருக்கும் போது இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு தலைப்பை வேறொரு சங்கத்தில் பதிவு பண்ணி 2 பேருமே ஒரு பஞ்சாயத்தில் வந்து உட்கார்ற சூழல்லாம் இப்போ தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் சிவகார்த்திகேயன் பராசக்திக்கு தெலுங்குலேயே அதே வச்சுருக்காங்க, இல்லை மாற்றிருக்காங்க தெலுங்குல? விஜய் ஆண்டனியுடைய பராசக்தியினுடைய ஸ்பெல்லிங் வேற, இதோடைய ஸ்பெல்லிங் வேற. அதில் சக்தின்னு வச்சுருக்காரு, இவங்க சக்தின்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். ஏன்னா ஒரு சினிமா வந்து எவ்வளோ விஷயங்களை சொல்கிறது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியை பற்றி பேசுது, ஒரு நீதிபதியை பற்றி பேசுது, ஒரு சாமானியனை பற்றி பேசுது. ஆனால் திரையுலகத்தில் நடக்கிற இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லையான்னு ரோட்டில் போகிறவங்க கேட்குற அளவுக்கு தான் இருக்குது நிலைமை. ஸோ அப்போ இவங்க தான் அதை சரி பண்ணணும். பட் இந்த பிரச்சனையை வந்து அவங்க நல்ல வேளையாக
பெரிய சண்டையாக போகிறதுக்கு முன்னாடி தீர்த்துட்டாங்க. விஜய் ஆண்டனியை கூப்பிட்டு பேசி அவரை வந்து எப்படி சம்மதிக்க வச்சாங்கன்னு தெரியல. விஜய் ஆண்டனியும் வந்து ஒரு டைட்டில் கையில் வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணி பணம் பிடுங்குற ஆள் கிடையாது. இப்போ சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் அந்த தலைப்பு முக்கியமாக இதுதான் என் படத்துக்கு வைக்கணுங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது இந்த தலைப்பு ஒரு விலைக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து விஜய் ஆண்டனி எப்பவுமே கிடையாது. அவர் ஒரு பேசிக்கலாக ஒரு ஜென்யூன் பர்சன். அவர் முன்னாடி பதிவு பண்ணாரா அல்லது இவங்க முன்னாடி பதிவு பண்ணாங்களாங்கிறது ஒரு பெரிய குழப்பம் நீடிக்குது. பட் என்ன இருந்தாலும் இன்னைக்கு வந்து பொது வெளியில இந்த பிரச்சனை வந்து யாராவது ஒருத்தவங்க மாற்றி தான் ஆகணும். கட்டாயமாக மாற்றினா இவர் தான் மாத்துறேன்ட்டார். விஜய் ஆண்டனி மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டார். கூப்பிட்டு பேசிட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். இப்போ வந்து தமிழ் சினிமாவும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரி சினிமாவும் சரி, கதைக்கு பஞ்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் அடிப்படுது. டைட்டிலுக்கும் பஞ்சமாக இருக்குது. அதுதாங்க இங்கே பெரிய மானக்கேடு. ஆக்சுவலாக ஒரு 2.5 மணி நேர கதையை வந்து ஒருத்தர் உட்கார்ந்து உருவாக்குறாரு. அவரால் ஒரு வரி, ஒரு வார்த்தை, தலைப்புங்கிறது ஒரு வார்த்தை தானே, அதை உருவாக்க முடியாதா? இந்த 2.5 மணி நேர கதையில் ஒரு வரி கூடவா உங்களுக்கு வரமாட்டேங்குது? அதுலேருந்து ஒரு தலைப்பு எடுக்க முடியாதான்னா? ஏன் வந்து பழைய படங்களின் தலைப்பே இவங்க தேடி பிடிச்சி வைக்கிறாங்கங்கிறது ஒரு நீண்ட கால குழப்பமாகவே இருக்குது. இப்போ பழைய படங்களுடைய பெருமையும் அந்தஸ்தையும் அப்படியே நீங்கள் விட்டுறணும். பல ரஜினி படங்களை தனுஷ் படத்துக்கு வைக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் படத்துக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ அந்த ரஜினி படத்தை தேடி போய் நம்ம ஒரு ஸ்டில் எடுக்கணும் அல்லது அந்த படம் தொடர்பான ஒரு குறிப்பை நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா நமக்கு முடிய மாட்டேங்குது. என்னென்னா இவங்க படம் தான் வந்து நிற்கிது. இது காலப்போக்கில் மெல்ல 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 பழைய படங்கள் அழிஞ்சிரும். அந்த வரலாறே இல்லாம அமரன் போட்ட சிவகார்த்திகேயன் நிற்கிறாரு, அந்த கார்த்திகெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இதை முதல்ல சரி பண்ணணும். இதை விட பெரிய குடும்பம் டிவி சீரியல். அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சினிமா நல்ல நல்ல பட தலைப்புகள் எல்லாம் தூக்கி அவங்க வச்சிடுறாங்க. மௌன கீதம்னு தலைப்பு வைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி ஓடின படம். நிறைய படங்கள் அது மாதிரி சினிமாவில் வந்து வெற்றி பெற்ற பல படங்களின் தலைப்புகளை ரொம்ப சர்வசாதாரணமாக டிவி சீரியலுக்கு வைக்கிறாங்க. போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா டிவி சீரியல்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் யார் உட்காந்து மாற்றுறது? இவ்வளவு அமைப்புகள் இருக்குது, இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியல. பராசக்தின்ற இந்த டைட்டில் வந்து ஒரு படம்னு சொல்லாமல் ஒரு பெரிய காவியம்னே சொல்லலாம். அந்த காவியத்தோட பேர் வந்து எத்தனையோ நடிகர்கள், எவ்வளோ இயக்குநர்கள் வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் பெர்மிஷன் கிடைக்காம மீண்டும் பராசக்தி அப்படின்ற மாதிரி டைட்டில்லாம் படம் வந்துருந்துச்சு. அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம எப்படி இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மட்டும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பெர்மிஷன் கொடுத்தாங்க? இல்லைங்க, அது யார் கேட்குறாங்கன்னு ஒன்று இருக்குது, அந்த படத்தினுடைய தரம் ஒன்று இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்காமல், சுதா கொங்கரா இயக்காமல், யாரோ ஒருத்தர், ஒரு தேர்ட் பர்சன், யாருக்குமே தெரியாத ஒருத்தர் வந்து இந்த தலைப்பை கேட்டாங்கன்னா எப்படி ஏவிஎம் நிறுவனம் கொடுக்கும்? அப்போ இந்த 2 பேருமே ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவங்க. இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கார். சுதா கொங்கரா ஏற்கனவே பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தரமுள்ள ஒருத்தர் வந்து நம்ம தலைப்பு கேட்கும்போது நம்ம ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நிறுவனம் நினைக்குது. ஸோ அதுதான் இதில் காரணமே தவிர யாரோ ஒருத்தர் வைக்கும்பொழுது நிச்சயமாக அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. பராசக்தி இந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது ஓகே, ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. என்ன மாதிரி கதைக்களமாக இருக்கும்? அதாங்க நம்ம நீண்ட காலமாக பேசுகிற விஷயந்தான். இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை அந்த காலத்தில் ஏற்படுத்தினாங்க. பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு. தானாக முன் வந்து தற்கொலை செய்து கொண்டவங்க மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய எழுச்சி எப்படி இருந்துச்சு? அப்போ தான் வந்து அண்ணா, கலைஞர்னு பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் இருந்துச்சு. அந்த அரசியலை பார்த்த மக்களுக்கு நடுவில் மாணவர்கள் வந்து ஒரு புதிய எழுச்சியாக திராவிட கொள்கையோட உள்ளே வராங்க. அந்த காலகட்டம் தான் இது. இப்போ ரொம்ப சரியான காலகட்டத்தில் இந்த படத்தை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை மூண்டுட்டு இருக்கிற இந்த சூழலில் திராவிடம்ங்கிறது என்ன, அந்த மாணவர்கள் எவ்வளவு எழுச்சியாக பல விஷயங்களை இங்கே பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வர்ற ஒரு விஷயமா இருக்கும். இதில் வந்து நிறைய கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. சுதா கொங்கரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த கதைக்காகவே அவங்கள அர்ப்பணிச்சிருக்காங்க. பல இடங்களில் அவங்களும் அவங்களுடைய டீமும் போய் உட்காந்து நிறைய தகவல்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் சு வெங்கடேசன் வந்து இந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கிறாரு. சு வெங்கடேசன் வந்து எப்படி எழுதுவார்னு நம்ம சொல்லி தேவையில்லை, அவ்வளவு பிரமாதமான ஒரு எழுத்தாளர் அவர். ஸோ அவருடைய வசனத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி அதில் சூர்யா வந்திருந்தா இந்த படத்தினுடைய தரமே வேற. ஆனால் இது காஸ்ட்லியான மிஸ் தானே சூர்யாவுக்கு. கட்டாயமாக நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து
இங்கே யாருக்கு என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறது வந்து அதை மாற்றவே முடியாது. நாம் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், திடீர்னு வேற ஒருத்தர் வந்து இந்த புகழை தட்டிட்டு போயிடுவார். இப்போ நல்லா பாருங்களேன், உங்களுக்கு வணங்கான் படம் வந்துச்சு, இன்னும் பல படங்கள்லாம் வந்துச்சு. இதில் வந்ததில் வணங்கான் தான் பெரிய படம். பாலா வந்து பல வருடங்களுக்கு பிறகு வர்றாரு அப்படின்லாம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது 12 வருஷத்துக்கு முன்னாடி படுத்து தூங்கிட்டு இருந்த மதகஜராஜா வருது, வந்து எல்லா படத்தையும் அடித்து காலி பண்ணிட்டு அது வந்து நிற்கிது. எதிர்பார்ப்பாங்களா? யாராவது எதிர்பார்த்தமா? ஸோ அப்படிதான் பராசக்தி வந்து யாரை நினைச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு தெரியல, ஆனால் யார்கிட்ட வந்து நின்று இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து இது இவர் சொல்கிற மாதிரி தான். அஜித் வந்து ஒரு விஷயம் தனக்கு தேவையானதை அது எடுத்துக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு முறை ஒரு அறிக்கையில் எழுதியிருந்தார். அதுக்கு தேவையானதை அது எடுத்துக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த பராசக்தி படம் வந்து சிவகார்த்திகேயனை எடுத்துக்கிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது அந்த டைட்டில் டீசர்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட கல்லூரியை வந்து காட்டியிருந்தாங்க, பச்சையப்பன் கல்லூரி. என்ன சம்பவம் நடந்திருக்கு? உண்மையான சம்பவத்தை நடந்திருக்கா? அந்த காலகட்டத்தில் கல்லூரிகள் அநேக கல்லூரிகளில் மாணவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதில் பல உயிரிழப்புகள் நடந்தது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஓகே. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் மாணவர்கள் நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க. மிகப்பெரிய கலவரம்லாம் அங்கே தான் ஏற்பட்டுச்சு. பட் பச்சை பாஸ் வந்து இதுக்குள்ளே பெரிய குறிப்பாக வந்ததா எனக்கு தெரியல. ஒருவேளை இருக்கலாம், நமக்கு நம்முடைய அறிவுக்கு தெரியல. பட் அந்த பகுதி பிரச்சனைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஊர் வந்து சிதம்பரம் தாண்டி தான், மாயவரம் பகுதியில் நான் இருக்கிறதுனால அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பில் மாணவர்கள் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எஸ்டி சோமசுந்தரம் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. எஸ்டி சோமசுந்தரம் வந்து எம்ஜிஆருடைய போர்வாளாவே இருந்தவர். அவரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். அப்போ வந்து அங்கே தேசிய கொடி பறக்குமா யூனிவர்சிட்டி மேலே. ஒரு நாள் நள்ளிரவு இந்த ஹாஸ்டல் பசங்க, அதில் எஸ்டி சோமசுந்தரம் இன்னும் சில பேரெல்லாம் போய் அந்த கொடிமரத்தில் ஏறி, அப்போல்லாம் இந்த மாதிரி படியெல்லாம் கிடையாது, ஏறி தொங்கி மேலே போய் அந்த தேசிய கொடியை கட்டிட்டு திமுக கொடி ஏற்றிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் காலையில் ஒரே கலவரம் ஆகி அதுக்கப்புறம் எப்படியாவது இறக்குனதெல்லாம் சொல்லுவாங்க. நான் படிக்கிற காலத்தில் சொல்லப்பட்ட தகவல் இதெல்லாம். ஸோ அப்படி வந்து மாணவர் எழுச்சிங்கிறது எப்படி இருந்ததுங்கிறது இந்த படத்தில் அவங்க பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த கதையை உருவாக்கியிருக்காங்க. அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது இன்னொரு படம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆயுத எழுத்து. அதுலேயும் வந்து 3 ஹீரோக்கள், ஹீரோயினாக த்ரிஷா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஸ்ரீலீலா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயுத எழுத்துக்கும் இதுக்கு ஏதாவது சிங்க் மாதிரி இருக்குமோ? பெரும்பாலும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க மணிரத்னத்தினுடைய அசிஸ்டண்ட் தான் இவங்க. அந்த எப்படியும் ஆயுத எழுத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. வேணும்னா அந்த களம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இருக்கலாம். ஏன்னா மாணவர் எழுச்சிங்கிறது எப்படி இருந்ததுங்கிறது தான் அந்த படம் ஆயுத எழுத்தில் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது அப்படி இருக்கும், மாணவர்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனைன்னு. பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்திய எதிர்ப்பு தான். ஓகே. இப்போ அதே படத்தில் வந்து ரவி மோகன் அவர்கள் அவர் வந்து படத்தில் போட்டிருக்காங்க. அதுவும் வில்லன் ரோல் பண்ணுறதா ஒரு பேச்சுகள் போயிட்டுருக்கு. உண்மையிலே வில்லன் ரோல் தானா, இல்லாட்டி மல்டி ஸ்டார் மூவி ஆகுது? இல்லை, ஒரு வகையில் இது மல்டி ஸ்டார் மூவி தான். ஏன்னா ஜெயம் ரவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு பேரை போட்டு அதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயன் பேரே போடுறாங்க. அது சிவகார்த்திகேயனும் அதை வந்து ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு அவர் இருக்கிற ஹைட்டுக்கு நிச்சயமாக ஒரு ஈகோ இருக்கும், என்னடா அது நம்ம பேரை வந்து 2வதாக போடுறதான்னு. ஆனால் அவரே வந்து மனமும் வந்து அது சொல்லியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன், அவர் பேரை முதல்ல போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் உள்ள இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரவி மோகன் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் சில கண்டிஷன்ஸ் வச்சார். ஓகே, நீங்கள் வில்லனா நடிக்க கூப்பிடுறீங்க, இதில் கொடுமை என்னென்னா அவங்க அப்பா வந்து முடியவே முடியாதுன்னாரா. ஓகே, நீ வந்து வில்லனா நடிக்கவே கூடாது, நீ தப்பான முடிவு எடுக்கிற, நான் சொல்கிறதை கேளுன்னு அவர் எவ்வளோ சொல்லியிருக்கார். பட் இருந்தாலும் இது சுதா கொங்கரா படம், சிவகார்த்திகேயன் படம், இதில் நமக்கான முக்கியத்துவம் இருக்குன்னு அவர் நம்பி வந்திருக்கார். சில நேரங்களில் சில இயக்குனர்கள் வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுப்பாங்க, சார் உங்களுக்கான மரியாதையை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க போதும். ஆமாம், எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக எடிட்டிங்கில் உட்காந்து யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை பண்ணுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சுதா கொங்கரா அப்படிப்பட்டவரா நமக்கு தெரியல. ஸோ அதனால் இவருக்கான இது வந்து இடம் வந்து கட்டாயமாக இதில் இருக்கும். ஜெயம் ரவி உள்ளே வரும்போதே சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார். என்னை வந்து ஹீரோ பயங்கரமாக அடித்து கீழே தள்ளி, ஸோ அந்த மாதிரி காட்சிகள் இருக்கக்கூடாது. இன்னொன்று ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது, டயலாகு
அதுவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லைன்னா நான் வர்றேன் மேபி இது அப்படி. தனி ஒருவன் மாதிரி கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இருக்கலாம். கரெக்ட். அந்த மாதிரி இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு. நம்ம நேயர்களுக்காக சிறப்பாக பேசணும். ரொம்ப நன்றி சார். நன்றி.